ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆல் ஆப்ஷனலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பராக கொழுக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. விநாயகர் சதுர்த்தி நெருங்கிக்கிட்டே இருக்குது. சதுர்த்தி அன்றைக்கி நமக்கு நிறைய வேலை இருக்கும். முன்னாடியே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கூலாக கொண்டாடலாம். நம்ம சரி வாங்க மாவு எப்படி அரைச்சி பதப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாங்க. கழுவின மாவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கலாம். நான் ஃபேன் காற்றுல தாங்க காய வைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு 90 பங்கு காஞ்சால் போதும். ரொம்ப முடமுடன்னு காயணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நான் நல்லா காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச மாவு கொஞ்சம் ஆற வச்சுக்கிங்க. மிஷின்லேருந்து வந்தோடனே சூடாக இருக்கும் மாவு, அதனால் ஆற விட்டு அதில் கெட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். அதில் இட்லி பானை வச்சுப்போம். தண்ணி விட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறமேட்டு அந்த இட்லி தட்டை அது மேலே வச்சிடலாங்க. இப்போ நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. நல்லா நீளமாக எடுத்து அதை 2ஆக மடிச்சிக்கிங்க. 2ஆக மடிச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பானை மேலே கவனமாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அது மேலே நம்ம இப்போ அரைச்சி கெட்டி இல்லாமல் ஆறின மாவை கொட்ட போகிறோம். இப்படி கொட்டுறப்ப பார்த்து பண்ணிக்கிங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த துணி பார்த்திங்கன்னா நீளமானதாக இருக்குது. அது 2ஆக மடிச்சிருக்கும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். ஸ்டவ்வில் இப்படி மாவெல்லாம் கொட்டிட்டு அந்த துணியை நல்லா மாவு சுற்றி கவர் பண்ணிக்கிங்க. ஏன் பார்த்திங்கன்னா துணி பார்த்திங்கன்னா நீளமாக 2ஆக மடிச்சிக்கிங்கன்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாவை நம்ம கெடாமல் எத்தனை மாதம் வேணாலும் வச்சுக்கலாங்க. அதுக்காக ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்படி நம்ம ஆவி காட்டுறப்ப அந்த நீர் ஆவி பார்த்திங்கன்னா மாவில் பட்டு மாவு ஈரமாகும். அப்படி ஈரமாகாமல் இருக்கணும்னா 2 மடங்காக நம்ம துணி மடித்து போடுறப்ப தண்ணி பட்டால் கூட அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அந்த துணி இழுத்துக்கும், மாவில் படாது. அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா 2 மடங்கு 2ஆக மடிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஆவி வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பச்சரிசி ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் லைட்டாக மூடியை ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா துணி ஈரமாகலை. மாவு பார்த்திங்கன்னா ஈரமாகாமல் இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி துணியை ஓப்பன் பண்ணுறப்பவும் ரொம்ப கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலான்னா கையில் எடுத்து திரிச்சிங்கன்னா திரியாக ஆகும். அதே மாதிரி ஏதாவது கரண்டி உள்ளே விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மாவு ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக இருந்தது, ஒரு மாதிரி குறன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து ஒரு வாய் அகன்ற பிளேட்டில் கொட்டிக்கலாம். எடுக்கிறப்பவும் கவனமாக எடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். சுருக்கு பை பிடிச்சி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும். இல்லைன்னா இட்லி பானையிலேருந்து மாவு எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க, சூடாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. பிரிக்கிறப்பவும் கவனமாக பிரிங்க. இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கு கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதை உடைச்சோன்னா அப்படியே பொலன்னு உடஞ்சிரும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ சூடாக இருக்குது. அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு உடன் கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உடச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளால் கை வைக்க முடியும். அதுக்கு முன்னாடி கை வைக்க முடியாது. இந்த மாதிரி உடச்சி ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அந்த துணியில் இருந்த அந்த மாவை நம்ம பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் சுருக்கு பை மாதிரியே பிடிச்சிக்கிங்க. ஒரே ஒரு சைடில் மட்டும் ஓப்பனாக வச்சுக்கிங்க. இன்னுமே சூடாக தான் இருக்குது. அதனால் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பிடிச்சி அதை கொட்ட முடியாது. ஸோ சுருக்கு பை மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு ஓப்பனில் வச்சுட்டு தூக்கி கொட்டினீங்கன்னா அதில் இருக்க மாவெல்லாம் பிளேட்டில் நம்ம
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இப்படி நம்ம பிளேட்டுக்கு எல்லா அரிசி மாவையும் கொட்டிக்கலாம். கொட்டினதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நம்ம நல்லா கை வச்சு உடச்சி விடணுங்க. கண்டிப்பாக கெட்டியாக இருக்கும். அதை நம்ம உடச்சி ஆற விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும். இந்த மாவை வச்சு நம்ம கொழுக்கட்டை மட்டும் இல்லைங்க, சீடை செய்யலாம், தட்டை செய்யலாம், முறுக்கு செய்யலாம், நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செய்யலாம். சூப்பராக வரும். இடியாப்பம் கூட பிழிஞ்சிக்கலாம், நல்லா வருங்க. இடியாப்பமும் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி விநாயகருக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணணும்னு இல்லைங்க, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோன்னா 2 மாதம் இல்லை 3 மாதம் கூட கெடாமல் நல்லா இருக்குங்க. நீங்களும் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க. எப்படி இருந்தது மாவை பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.